ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 4வது ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். வக்ஷஸ்தலி சுகநிலீன விலாசி லக்ஷ்மி. வக்ஷஸ்தலி சுகநிலீன விலாசி லக்ஷ்மி. மந்தாக்ஷலக்ஷிதகடாக்ஷ விமோக்ஷபேதைः. மந்தாக்ஷலக்ஷிதகடாக்ஷ விமோக்ஷபேதைः. தன்மந்திரஸ்ய கலகம்சகிருதாமலக்ஷ்மீ. தன்மந்திரஸ்ய கலகம்சகிருதாமலக்ஷ்மீம். உன்மார்ஜயன்னிவ விரேஜித வாசுதேவ. உன்மார்ஜயன்னிவ விரேஜித வாசுதேவ. வக்ஷஸ்தலி சுகநிலீன விலாசி லக்ஷ்மீ. மந்தாக்ஷலக்ஷிதகடாக்ஷ விமோக்ஷபேதைः. வக்ஷஸ்தலி சுகநிலீன விலாசி லக்ஷ்மி. மந்தாக்ஷலக்ஷிதகடாக்ஷ விமோக்ஷபேதைः. தன்மந்திரஸ்ய கலகம்சகிருதாமலக்ஷ்மீ. உன்மார்ஜயன்னிவ விரேஜித வாசுதேவ. தன்மந்திரஸ்ய கலகம்சகிருதாமலக்ஷ்மீம். உன்மார்ஜயன்னிவ விரேஜித வாசுதேவ. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். வாசுதேவ, ஓ வசுதேவரின் குமாரரே, வக்ஷஸ்தலி சுகநிலீன, உங்கள் திருமார்பில் இன்பமாக உறைந்து, விலாசி லக்ஷ்மி, விளங்குகின்ற திருமகளுடைய, மந்த அக்ஷ லக்ஷித கடாக்ஷ, வெட்கம் கலந்த கடைக்கண், விமோக்ஷ பேதைகி, பார்வைகளால், தத் மந்திரஸ்ய, அந்த சிறைச்சாலைக்கு, கல கம்சகிருதாம், தீயவனான கம்சனால் செய்யப்பட்டிருந்த, அலக்ஷ்மி, அமங்கலத்தை, உன்மார்ஜயன் இவ, துடை தெரிபவர் போல, விரேஜித, நீங்கள் பொலிந்தீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். வக்ஷஸ்தலி சுகநிலீன விலாசி லக்ஷ்மி. மந்தாக்ஷலக்ஷிதகடாக்ஷ விமோக்ஷபேதைः. தன்மந்திரஸ்ய கலகம்சகிருதாமலக்ஷ்மீ. உன்மார்ஜயன்னிவ விரேஜித வாசுதேவ. பகவான் அவதாரம் பண்ணதும் எப்படி காட்சியளித்தார்னு சொல்லிட்டார் பட்டதிரிகள். இந்த ஸ்லோகத்தில் பகவான் அவதரித்த இடமே எப்படி மங்களகரமாக ஆனது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஹே வாசுதேவா, தங்கள் மார்பில் சுகமாக அமர்ந்து கொண்டிருக்கும் மகாலட்சுமி, சற்று மலர்ந்த வெக்கத்தோடு கூடிய கடைக்கண் பார்வையின் வீச்சுக்களால் அந்த பிரசவ அறையில் கொடியவனான கம்சனால் ஏற்படுத்தப்பட்டிருந்த அலக்ஷ்மீகரத்தை போக்கிவிட்டாள். அதனால் அந்த பிரசவ அறையில் நீங்கள் மிகவும் மங்களகரமாக காட்சியளித்தீர்கள் என்று கூறுகிறார்.